கருவே ஆண்கள் நீரோடை வாங்கித்து கரையும் போல் தேவனே எங்கள் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கருவே. இந்த காலை தியானத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தை வரவேற்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். காலைதோறும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை தான் நம்மை இந்த உலகத்திலே வாழ வைக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே எத்தனை கோடி உயிரினங்கள், எத்தனை பிரம்மாண்டமான படைப்பு, எத்தனை ஜீவராசிகள், அது எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷனை மட்டுமே அவர் உயர்த்திருக்கிறார். விசேஷமானவனாக அவனை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த தியான பாடம் சங்கீதங்களின் புத்தகம் 42 வசனங்கள் 1 முதல் சில வசனங்கள். Psalms chapter 42 verses 1 to some verses. கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீருடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோടെ தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேகுகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். I will praise him more. தாவீது ஒரு மான், அது காட்டில் வாழ்கின்ற மான் எவ்வளவு தாகத்தோடு தண்ணீரை தேடி அலைகிறதோ அதுபோல என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சியாயிருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவைகள் எழுதப்பட்டுள்ளது. சங்கீதக்காரன், சாமிஸ்ட் என்று அழைக்கப்படுகிற தாவீதினால் எழுதப்பட்ட பாடல். எந்த சூழலில் இவர் எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தேவாலயத்தில் போய் கடவுளை தொழுது கொள்ள முடியவில்லை, தேவனை துதித்து பாட முடியவில்லை. சங்கீதங்களை இசைத்து நேர்த்தியாய் இசைத்து பாடக்கூடிய தாவீது இப்பொழுது அவர் வெளியூர்ல இருக்கிறாரு. அவர் யோர்தான் தேசத்திற்கு போயிடுறாரு. அங்கே அவரால் தேவாலயத்தில் போய் ஆண்டவரை துதிக்க முடியவில்லை. ஒருவேளை நீங்கள் ஃபாரின்ல வெளிநாட்டில் இருக்கலாம், உங்களுக்கு சரியான ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் முடியாமல் இருக்கலாம், ஆலயத்துக்கு போக முடியாமல் ஒருவேளை நீங்கள் வியாதியில் இருக்கலாம். உங்களுக்கு இப்பேற்பட்ட வாஞ்சிகள் வருகிறதா? யாராவது அப்படி இருக்கிறீங்களா? இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஒரு தர்ஸ்ட் தேவன் மேல் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். As the deer pants for streams of water, when can I go and meet with God? When can I go and meet with God? இந்த மாதிரியான வார்த்தையை நாம் சொல்லுகிறோமா? இப்பேற்பட்ட வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? ஒரு மான் விடாய்த்து தண்ணீர் இல்லாத எங்கேயோ கொஞ்சம் ஒரு ஓடையிலேயோ ஒரு சின்ன ஒரு பள்ளத்திலேயோ அல்லது ஒரு நதியிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல காட்டுல தண்ணி இருக்கும். அந்த இடத்தை எப்படி வாஞ்சித்து கதறுமா மான்? ஏன்னா அது ஃப்ரீயா போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போனா பல துஷ்ட மிருகங்கள், இது மான் வந்து ஒரு சாஃப்ட், ஆனா கொடிய மிருகங்கள், சிங்கம், புலி போன்ற மிருகங்கள், ஓநாய்கள், அப்படின்னா நரிகள், மற்ற எல்லா மிருகங்களுக்கும் அது பயப்படக்கூடிய சுபாவம் கொண்ட அந்த மான் எந்த மிருகமும் வராத நேரத்தை பார்த்து அது போயிட்டு வாஞ்சித்து தண்ணீரை எப்படி தேடி ஓடுதோ
அதே மாதிரி என் ஆத்துமா உண்மையில தாகமா இருக்குது அப்படின்னு தாவீது சொல்றாரு. தாவீதுக்கு மட்டும் இல்லை, இது இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கும் கூட, ஒவ்வொருவருக்கும் கூட இப்பேற்பட்ட வாஞ்சை இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். அவரால் தேவாலயத்தில் போய் துதிக்க முடியல. எங்கே இருக்கிறோமோ அங்கே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஒருவேளை சர்ச்சுக்கு போக முடியாதவங்க சபையா கூடி வந்து சபை கூடி வருவதில் நாம் விட்டுவிடக் கூடாது என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை முடியாத, உங்களால் நடக்க முடியாம இருக்கலாம், ஒருவேளை கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம், அப்படின்னா கொஞ்ச நேரம் பெட் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லியிருக்கலாம் டாக்டரு. அப்படின்னா உங்களுக்கு வேற ஒர்க்ல போய் நீங்க லாக் ஆயிருக்கலாம். ஆனால் உங்கள் வாஞ்சை எதன் மேலே இருக்கிறது? அப்படி தேவன் மேலே உங்கள் வாஞ்சை இருக்கிறதா என்றுதான் அந்த காலை வேளையிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறதா? அந்த கதறுதல் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. மானுக்கு எப்படி தண்ணீர் மேல தாகம் இருக்கிறதோ அதே போல ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் மேல தாகம் வர வேண்டும். ஏன்னா இந்த உலகத்திலே அவர் நம்மை உருவாக்கி உயிர் கொடுத்து நம்ம இந்த உலகத்திலே ஜீவன் உள்ளவர்களாய் நாம் வாழும்படி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது பைபிள்ல. எப்போ நான் போய் தொழுது கொள்வேன் அப்படின்ற வாஞ்சிருக்கா? அப்படின்லாம் சும்மாவே சர்ச்சுக்கு போகாம வீணா சமயம் இருந்து கூட, வாய்ப்பு இருந்து கூட, வாய்ப்புகளை நழுவ விட்டு சர்ச்சில் போய் தொழுது கொள்றதுக்கு டைம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாமே இருந்து கூட வாய்ப்பை மிஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? தாவீதுக்கு போக முடியாத சூழல்ல இதை எழுதுறாரு. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் அமையும் பொழுது இந்த தாகம், வாஞ்சை, இந்த கதறுதல் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவே இந்த காலை தியானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறதா? அல்லது போனா போடா நம்ம சர்ச்சுக்கு போன என்ன வந்துடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்ணீரை, அவர் கண்ணீரே உணவா அவர் உட்கொண்டார் சொல்லி எழுதுறாரு. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. எனக்கும் அப்படிப்பட்ட சூழல்ல ஆராதனைக்கு போக முடியாத சூழல் எப்போ ஒரு முறை வந்திருக்கு. அப்போ என் கண்கள் இருந்து கண்ணீர் வந்தது. அதை கூட நான் இந்த இடத்துல இந்த பதிவுல முன்னாடி சொல்லிக்கிறேன். அதாவது அப்பேற்பட்ட வாஞ்சை, அந்த கதறுதல் நமக்கு இருக்குமானால் இந்த உலகத்திலே 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும்னு சொல்லி இந்த ஒரு விடுமுறையினுடைய முறைமையை கொண்டு வந்ததே கர்த்தர் தான். இதை சொல்லி உலகத்துக்கு கற்பித்தார். இந்த ஒரு நாள் தேவனோடு நாம் சஞ்சரிக்க, தேவனை தொழுது கொள்ள, எல்லாரும் சேர்ந்து கூட்டத்தோடு களிப்போடு தேவனை தொழுது கொள்ளதான் அந்த நாள் இருக்கிறது. அந்த நாளை நீங்கள் எப்படி கழிக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த காலை தியானத்திலே உங்கள் இருதயத்தை தாவீதின் இருதயத்தை போல நீங்கள் மாற்றுவீர்களானால் உங்கள் ஆத்துமா எதையுமே தாகமா இருக்கிறது கர்த்தர் அறிவார். பிசினஸ் 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 ஓடுறீங்களா? வேலை வேலை வேலைன்னு ஓடுறீங்களா? அல்லது பணம் இருந்தா எல்லாத்தையும் சாதிச்சலாம்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா நீங்க ஏமாந்து போவீங்க. ஆனா எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தரை முதலிடத்திலே நீங்கள் வைக்கும் பொழுது, அவர் மேலே வாஞ்சியாய் தாகமாய் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆசீர்வதித்துக் கொடுக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவனாயிருக்கிறார். தாவீதுக்கு கொடுத்த வாஞ்சை நமக்கு கொடுக்கும்படி நாம் ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தேவனே, தர்மியான காலை நேரத்திலே கர்த்தர் இதை யாரெல்லாம் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் எல்லாருக்கும் தாவீதுக்கு கொடுத்த வாஞ்சிகளை உண்மையிலே ஆண்டவரை தாகமாயிருக்கக்கூடிய அந்த வாஞ்சிகளை உண்மையிலே ஆண்டவரை நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியான அந்த வாஞ்சியும் ஊக்கமும் கதறும்படியான அந்த குணமும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும்
ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே ஆண்டவரே அவர்கள் பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.